ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. சாதாரணமாகவே செவ்வாய் பகவான் ஒரு 40-45 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவரும் கிட்டத்தட்ட அப்படியே சூரியனோடே இணைந்து வருவார், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போவார், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகனே செவ்வாய் தான். ஆனால் நிறைய பேர் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம். செவ்வாயோ வெறும்பாயோன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பூமி நமக்கு வீடு கிடைக்கணுங்கிற பாக்கியம் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த பூமி யோகம் உண்டாகும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23/2/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். கொஞ்ச காலம் இந்த செவ்வாய் பகவான் சூரியன், ராகு அதோட சேர்ந்து குருவோட பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 23/2/2026 முதல் 2/3/2026 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3/3/2026 முதல் 18/3/2026 வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதே மாதிரி அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 19/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சூரிய பகவானோட இணைந்தா கூட குருவின் பார்வை வாங்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அற்புதமான ஒரு காலம். இந்த பதிவினை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுக்கு செவ்வாய் எப்போவுமே அற்புதம். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி, 2/9 குடையவர். நிறைய மீனராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்கும், ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தந்தையாரோட பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதுவே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு வரும். தந்தையின் மூலமாக ஏதோ ஒரு தொகை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை வச்சுன்னு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஆக இந்த 2/9 குடைய அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல இருந்துட்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தார். மனசில் ஒரு சந்தோஷம் இருந்தது. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே, குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருந்தது. சில விஷயங்கள் எக்குத்தப்பாக நடந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்தது ரொம்ப சந்தோஷம். அதுமாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அந்த வகையில் லாபஸ்தானத்தை விட்டு விலகிய இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அதில் ஏற்கனவே ஆல்ரெடி ராகு பகவான் உட்காந்துருக்கார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு 9ஆம் பார்வையை பார்க்குறார். அதுதான் பெரிய நன்மையே. உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். அதுமாதிரி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அவங்கெல்லாம் தாய்நாடு திரும்பணும் அப்படின்னா தாய்நாடுக்கு திரும்பி அங்கே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம். செவ்வாய் கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா இங்கே
ஒரு வீடு மனை எதனா வாங்கிட்டு நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு அப்படியே செட்டில் ஆகிடுவீங்க. மீனராசி நேயர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குற அன்பர்களுக்கு அற்புதமான இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ரொம்ப 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 அற்புதமாக கிடைக்கும். அதாவது கிளியர் கட்டாக கிடைக்கும். அடுத்தபடியே இந்த நேரத்தில் தனவரவும் வரும். தனவரவு ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். ஏன்னா அப்போ தானே செலவு பண்ணுவீங்க. செலவுக்கு எங்கேருந்து காசு வரும்? 2 விஷயம். ஒன்று நம்மளோட சம்பளம், இல்லைன்னா இதுலேருந்து வரும். அட்வான்ஸ் வாங்கி அதை செலவு பண்ணுறது, இல்லைன்னா கடன். ஸோ கடன் ஏறும். அதனால் செலவு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். இந்த நிலையில் தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுமாதிரி தந்தை வழி உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், தந்தையார் இல்லையா சுவாமி, அப்போ நாங்கள் என்ன? உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, உங்கள் அத்தைமார்கள் அவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது சந்தோஷம். அதேமாரி இந்த நேரத்தில் ஒரு பெரிய விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, வாங்கிறதுக்கு திட்டம் போட்டுருவீங்க. அதுமாதிரி இப்போ உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும். உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு, மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தால் ஓரளவுக்கு அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சமாக இருக்கும். அடுத்து இப்போ இந்த ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக ரொம்ப அற்புதமாக நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருமே புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் அவளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையும். நல்லா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும். அதுமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் அற்புதமாக அமையும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் மறைந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு சுபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். சுப விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாரி அண்ணன் தம்பி உறவு அதை விட சூப்பராக இருக்கும். ரொம்ப அற்புதமாக. சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை சித்தர் பெருமக்களை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சித்தருக்கெல்லாம் சித்தன் முருகப்பெருமான், குருவுக்கும் குருவானவன். அந்த முருகப்பெருமானுக்கு வியாழக்கிழமை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இன்னும் ஒரு 4-5 வாரம் வரும், அவ்வளோதானே, ஒரு 6 வாரம் வரும், போயிட்டு வாங்க. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணேனாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் மறைந்தாலும் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சுப விரயங்களாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.